ஹல்லேலூயா. கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நல்ல கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த நாள் என்னுடைய ஊழியத்தினுடைய VBS-உடைய 4வது நாள். கடந்த 3 நாட்களும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினார். நேற்று தினத்தில் 3வது நாளாகிய நேற்று தினத்தில் 215 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்னும் செபியுங்க. பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும்படியா தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமான பிள்ளைகளை நாங்கள் நடத்த, அவர்களை தெய்வ சமூகத்துக்குள்ளாக எந்த சூழ்நிலையிலும் ஞானத்தோடு கூட நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக, அந்த பிள்ளையுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படியாக ரட்சிக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் VBS-க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே என்னுடைய கிளை சபையிலே, புதுப்பாக்கம் கிளை சபையிலே முதல் நாள் VBS தொடங்கப்படுகிறது. இன்று காலையில் அந்த VBS-க்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்துக்குள்ளாக இதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, தேவ சமூகத்துக்குள்ளாக கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக உழைங்க, கொடுங்க, செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் நெகேமியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம். அல்லேலூயா. அலங்கம் கட்டும்பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே பிரச்சனைகள் வருகிறது. நெகேமியாவுடைய காலத்தில் அந்த பிரச்சனைகளிலே தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு கையிலே வேலை செய்து கொண்டு, ஒரு கையிலே ஆயுதத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக தேவனுடைய காரியத்தை நடப்பிக்கிற வேலையிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே எதிர்ப்புகளும் பகைஞரும் எதிராளிகளும் சூழ்ந்திருக்கிற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று, அவர்களுக்கு சத்துருக்களுடைய ஆலோசனைகளை, திட்டங்களை, செயல்பாடுகளை கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தபோது, அல்லேலூயா. அப்படின்னு என்ன, ஐயோ நம்முடைய ஆலோசனையெல்லாம் போயிடுச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம் தெரியல, அந்த தேவன் நம்மளுடைய காரியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவர்களுடைய தேவன் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைச்சிட்டாரு, அபத்தமாக்கி போட்டுட்டார் என்று சொல்லி தெரிந்த பின்பு என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே நெகேமியாவோடு கூட இருந்த பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வேலைகளை செய்யும்படியாக தங்களுடைய இடத்திற்கு, வேலை செய்கிற இடத்திற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு அவர்கள் திரும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அலங்கத்திற்கு திரும்பினார்கள் என்று சொல்லி, பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வேலைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் ஊழியத்துக்கு விரோதமாக, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு, பிஸ்னஸுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரலாம். சத்துருக்கள் பல விதத்தில் யோசனை பண்ணலாம், திட்டங்களை போடலாம், பல விதத்தில் உனக்கு விரோதமான ஆலோசனைகளை அவர்கள் என்ன பண்ணலாம், தீட்டலாம், அல்லது பேசலாம், தீட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதை இன்றைக்கு அபத்தமாக்கி போட போகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும், அல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று சொல்லி அந்த செய்தியை என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே சத்துருக்கள் பெருகி போயிருக்கலாம், ஆனால் நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலம் வந்தது, அந்த எகிப்தை விட்டு, அந்த பாவத்தை விட்டு, அந்த நெருக்கத்தை விட்டு என் அன்பு தேவ பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற வேளையிலே பார்வோன் எகிப்தியன் பயந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் வாழ்க்கைக்கு விரோதமாக ஒருவேளை பார்வோனைப் போல, எகிப்தியனைப் போல, அமிலேக்கியனைப் போல என் அன்பு தேவ பிள்ளையை சிலர் எழும்பி வரலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய போராட்டங்களை நீ அதை நிமித்தம் சந்தித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையை பயப்படாதே. அவர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் இன்றைக்கு அபத்தமாக்குகிறார். அல்லேலூயா. ஆமானுடைய ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கினார் பார். அல்லேலூயா.
ஆலோசனை பண்ணினவன் தேதியை குறிப்பிட்டான். அல்லேலூயா. அதே தேதியில் என் அன்பு தேவ பிள்ளை அவன் செய்து வைத்த 50 முழ மரத்திலே அவனையும் மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையே கர்த்தர் தூக்கிலிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு குறிக்கப்பட்டிருக்கலாம், நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக எழும்பலாம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம் கூட இருக்கும்பொழுது எந்த ஆலோசனைகள், எந்த சதி திட்டங்களும், எந்த எதிர்ப்புகளும், எந்த பொல்லாப்பும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற, எனக்கு விரோதமாக எதிர்ப்பு நிற்பவன் யார்? நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்போ தேவனுடைய கரம் ஒரு மனுஷனோடு, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்பொழுது ஒருவனும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை ஒன்று செய்ய முடியாது. அவங்க காரியத்தை தான் கர்த்தர் சுக்குநூறாய் போட்டு அபத்தமாக்கி அவர்களை என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளாக கொண்டு வருவார். உனக்கும் அவர்கள் பயந்து நடப்பார்கள். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பகைஞர் பண்ணுகிற ஆலோசனைகளும் சதித்திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த 4வது நாள் தலைமை சபையில் நடக்கிற VBS கர்த்தர் ஆசீர்வதியும். புதுப்பாக்கத்தில் ஆண்டவரே கிளை சபையில் நடக்கிற அந்த முதல் நாள் VBS கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, குறைகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர, சபைகளுக்காக ஸ்தோத்திர, சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாக நடக்கிற எல்லா ஆலோசனைகளையும், விரோதமான கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு அபத்தமாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஒப்புக்கொண்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.